இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாட மமதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால்
இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரியாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 500வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்நிகழ்வுகளின் முத்தாய்ப்பாக இன்று நமது தளத்தின் 500வது நிகழ்வினை கொண்டாடுகின்றோம். நமது தாய் திருநாட்டின் 77ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தையும் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். இத்தகையதோர் நன்னாளில் அன்பு ஐயா அர்த்தனாரி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இன்று நமது சரித்திரம் படைப்போம் தளத்தில் 3 பேர் தமது பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றனர். முதலாவதாக அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தனாரி ஐயா அவர்கள், மற்றும் ஒருவர் அன்பு சகோதரர் காந்தி செல்வம் அவர்கள், மற்றும் ஒருவர் வளரி எழுத்துக்கூட நிறுவன சுந்தரராசன் அவர்கள். இவர்கள் மூவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இன்று நாம் அறமே வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் ஆக சிறந்த சிறப்புரையை அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தனாரி அவர்கள் அடுத்த 50 நிமிடங்கள் வழங்க இருக்கின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அர்த்தனாரி ஐயா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அறமே வாழ்க்கை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நெறிப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கு அறமே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாம் ஒரு 50 மணித்துளிகள் நம்ம சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா, சிந்தனை செய் மனமே அப்படின்னு சொல்லுவோம். அதனால மனசுல சிந்தித்தல் அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். அறமே வாழ்க்கை. அப்ப அறமே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது முதன்மையானது அப்படிங்கிறதுக்காக தான், இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஏக அறம் கொடுக்குறோம். அறமே அப்படின்னா அப்ப அந்த அறம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் நமக்கு அறம் அப்படிங்கிறது இருந்துருச்சுன்னா அது சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த வாழ்க்கை
அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இதுல முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்தாலே நமக்கு ஒரு சொல் கிடைக்கும். இந்த முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தா இந்த வாழ்க்கைங்கிற சொல்லுல இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்ததுன்னா வாகை அப்படிங்கிற ஒரு சொல் கிடைக்கும். இந்த வாகைங்கிறது ரெண்டு விஷயம். ஒண்ணு, அது ஒரு மரத்தை குறிக்கும், வாகை மரம் அப்படிங்கிறது. ஆனா அதே நேரத்துல வாகை அப்படின்னு சொன்னா வெற்றி அப்படிங்கிறதையும் என்ன வெற்றி அப்படின்னா, நமக்கு திருக்குறள்ல 50வது திருக்குறள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். 50வது திருக்குறள் என்ன அப்படின்னா, வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன். இந்த உலகத்துல வாழ்வாங்கு அப்படின்னா சிறப்பாக வாழ்வது அப்படின்னு அர்த்தம். அந்த சிறப்பு அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது தான் நம்ம, அந்த சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா அறத்தோடு வாழ்வது அப்படிங்கிறது. சரி, அப்ப அந்த அறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சொல்லுல அறம் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முறை அப்படின்னு அர்த்தம். அந்த முறைங்கிறது எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய சான்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எது நல்லது என்று வரையறுத்து கொடுத்தார்களோ அதை நாம் பின்பற்றுவது, எது தீயது என்று வரையறுத்தார்களோ அதை நாம் விட்டு விடுவது அப்படிங்கிற வகையில நம்முடைய வாழ்க்கை வரையறையோடு இருந்ததுன்னா அதுதான் அறம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம அறம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா திருக்குறள்லயே 3 இயலா பிரிச்சு வச்சிருக்காரு. அது பால் அப்படின்னு சொல்லுவோம். பால் அப்படின்னா பகுதி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல முதல்ல இருக்கிறதே அறம். அது எல்லாருமே நமக்கு தெரியும். அறம். இரண்டாவது இருக்கிறது என்னன்னா பொருள். இந்த பொருள் அப்படிங்கிறது என்னன்னா தீதின்றி வந்த பொருளா இருக்கணும் அப்படின்னு சொல்வார். திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அதனால அந்த பொருளை நம்ம அற வழியில் தேட வேண்டும் அப்படிங்கிறது. தேடுவதானாலும் சரி, அதுக்கப்புறம் சேமிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதை செலவு பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒரு அறம் என்ற ஒன்று இருக்கிறது. அதான் முறை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த பொருள் என்பது எதற்கு அப்படின்னு கேட்டா, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அப்படிங்கிறது. அதனாலதான் திருக்குறள்ல 3வதாக இருப்பது இன்பம் அப்படிங்கிறது. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அறத்துப்பாலுக்கு எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அறத்துப்பாலுக்கு எத்தனை அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்த்தா 38 அப்படின்னு தெரியும். பெரும்பாலும் 38 அதிகாரம் அறத்துப்பாலுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்துல பொருட்பாலுக்கு 70 அப்படிங்கிறதும் தெரியும். அப்புறம் இன்பத்து பாலுக்கு பார்த்தோம்னா 25ங்கிறது தெரியும். இந்த 3 பகுதியிலையும் அறம், பொருள், இன்பம், இந்த 3 பகுதியில நம்ம பார்த்தோம்னா மிகுதியான திருக்குறளை பொருட்பால் தான் கொண்டிருக்கிறது. பொருட்பாலுக்கு எத்தனை அதிகாரம்னு பார்த்தோம்னா 70 அதிகாரம். அப்ப 70 அதிகாரம்னா எத்தனை திருக்குறள் வருது பாருங்க. 700 திருக்குறள் இதுக்கே இருக்கு. இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது இயற்கையாவே அப்படி அமைஞ்சிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறந்ததுல தொடங்கி அப்புறம் அந்த இறக்கும் நாள் வரைக்கும் பெரும்பான்மையான காலத்தை
பொருளுக்காகவே செலவழிக்கிறோம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த திருக்குறள்லயே பொருட்பாலுக்கு தான் மிகுதியான அதிகாரம் இருக்கு. சரி, ஆனா அவ்வாறு பொருளாதாரத்துக்காகவே செலவு செய்தாலும் கூட இந்த வாழ்க்கையில நாம் இன்பமாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறது மிகவும் குறைவு. அப்படிங்கிறதுனாலதான் இந்த இன்பத்து பாலுக்கு பார்த்தோம்னா மிக குறைந்த அதிகாரம் தான் இருக்கும். இதுல பாருங்களா, 70 இருக்கு, அதுல பாதி கூட இல்ல இன்பத்து பால்ல. சரி, அதுல பாதி கூட இல்ல அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அறத்துப்பால்லையாவது 38 இருக்கு. ஆனா இன்பத்து பால்ல பார்த்தோம்னா 25 அதிகாரம் தான் இருக்கு. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருப்பது அப்படிங்கிறது மிக குறைவே அப்படிங்கிறது தான் திருக்குறள்லயும் அத இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை அற வழியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்ப 49வது திருக்குறளை நம்ம பார்க்கணும். 49வது திருக்குறள் என்ன? இதெல்லாம் நம்ம சாட்ல போட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். 49வது திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அங்க ஒரு ஏகாரம் போட்டிருப்பார் பாருங்க. அரண் எனப்பட்டதுதான் இல்வாழ்க்கை அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த இல்வாழ்க்கைனா என்ன அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அறத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் இல்வாழ்க்கை. அரண் எனப்பட்டதே, அங்க ஒரு ஏகாரம் போட்டிருப்பாரு. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும், அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. மற்றவர்களுடைய பழி இல்லாமல் வாழ்க்கை அமையுமானால் அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி, ஆனா நம்ம அறம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? முறை அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த அறம் அப்படின்னா என்ன பொருள் வரும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, முறை, அதுக்கப்புறம் நன்மை அப்படிங்கிற ஒரு பொருளும் வரும். ஆனா இந்த நன்மைக்கு தாங்க எதிர்ச்சொல் இருக்கும். இந்த அறம்ங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கிடையவே கிடையாது. எதிர்ச்சொல்ங்கிறது அறத்துக்கு இல்லை. அது நல்லறம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர தீய அறம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ ஒழுக்கத்துக்கு கூட நல்லொழுக்கம், தீயொழுக்கம் அப்படின்னு ரெண்டா நெகட்டிவ் பாசிட்டிவா சொல்லுவாங்க. ஆனா இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அறம் அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் இல்ல. யோசிச்சு பார்த்தோம்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த அறம் அப்படிங்கிறது தீமையற்ற நன்மையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்வார்னா, இந்த 4வது அதிகாரமா அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நமக்கு என்னன்னா, முதல் அதிகாரம் என்ன திருக்குறள்ல அப்படின்னா கடவுள் வாழ்த்து, 2வது வான் சிறப்பு, 3வது நீத்தார் பெருமை, 4வது அரண் வலியுறுத்தல், 5 இல்வாழ்க்கை, 6 வாழ்க்கை துணை நலம், 7 மக்கட்பேறு, 8 அன்புடைமை, 9 விருந்தோம்பல், 10 இனியவை கூறல், 11 செய்நன்றி அறிதல், 12 நடுவுநிலைமை, 13 அடக்கம் உடைமை, 14 ஒழுக்கம் உடைமை, 15 பிறனில் விழையாமை, 16 பொறை உடைமை, 17 அழுக்காராமை,
18 வெஃகாமை. இப்ப இந்த 16 வரைக்கும் பெரும்பாலும் எல்லாமே தெரிஞ்சதுதான். இந்த 17 வந்து அழுக்காராமை அப்படின்னா, அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். 18 வந்து வெஃகாமை. வெஃகாமை அப்படின்னு சொன்னா, வெக்குதல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். இந்த விரும்புதல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பிறரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை நம்முடையதா ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வெஃகாமை அப்படிங்கிறது. இந்த 19 இருக்கு பாருங்க, அது புறம் கூறாமை. அதுக்கப்புறம் இந்த புறங்கூறாமைக்கு அடுத்த அதிகாரம் 20 பாத்தீங்கன்னா, பயனில சொல்லாமைன்னு வரும். நீங்க வேணா இப்ப இணையத்திலேயே கூட பாத்துக்கலாம். இந்த 19வது அதிகாரம் பாருங்க, புறம் கூறாமை. புறம் கூறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒருவர் இருக்கும்போது அவரை பற்றி புகழ்வதும், அவருடைய தலை கண்ணை விட்டு மறைந்த உடனே பலரோடு அல்லது சிலரோடு சேர்ந்து இங்க அந்த இடத்துல இருந்துட்டு போனவரை பத்தி குறைச்சு பேசுறோம் பாருங்க, அதுதான் புறம் பேசுதல். இத வள்ளல் பெருமான் ரொம்ப அருமையா தெய்வமணி மாலையில சொல்லுவாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், அப்படிப்பட்டவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னோட வந்து சேர்ந்துடக்கூடாது, அப்படி சேராம நீ பாத்துக்கப்பா அப்படின்னு கந்தகோட்டத்துல இருக்கக்கூடிய முருகன்கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு அப்படிப்பட்ட உறவு வந்து என்னோட நட்புல வந்து மிக்ஸ் ஆயிடக்கூடாது, அப்படி ஆகாம நீ பாத்துக்கோ, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் அந்த புறம் கூறாமை அப்படிங்கிறது. அப்படி ஒருவேளை புறம் கூறினால் அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் பயனற்ற சொல். அதனால 20வது அதிகாரம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, பயனில சொல்லாமை. சரி, பயனில்லாத சொற்களை சொன்னால் அது என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் தீய செயல். இந்த வினை, இந்த செயல்ங்கிறதுக்கு வினை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனாலதான் நமக்கு 21வது அதிகாரமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தீவினை அச்சம். அப்படி பேசுறதே ஒரு தீய வினை தான் அது. இது மகாபாரதத்துல ஒரு சின்ன பகுதி இருக்கும். அதாவது என்னன்னா, மகாபாரதம் அப்படிங்கிறது கதைகளினுடைய இடம். அது சின்ன சின்ன கதைகளினுடைய கருவூலம் மாதிரி அது. அதனால பொதுவா நம்ம வந்து மகாபாரதத்தை வாசிப்பதும் மற்றவர்களை வாசிக்க செய்வதும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா நமக்கு சிக்கல்கள் வரும்போதெல்லாம் அதற்கான தீர்வு வந்து அந்த கதையில மகாபாரதத்துல கண்டிப்பா இருக்கும். அதனால என்னன்னா, ஒரு தடவை அந்த மகாபாரதத்துல போர் தொடங்கிடுச்சு. மகாபாரத போருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? குருட்சேத்திர போர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குருட்சேத்திரம் அப்படிங்கிற இடத்துல சமர்த்த பஞ்சகம் அப்படிங்கிற அந்த குளக்கரையில அந்த 18 நாள் போர் வந்து நடந்தது. அதுல முதல் நாள் போர்ல பாண்டவர்களுடைய பக்கத்துல கொஞ்சம் சேதம் அதிகம். முதல் நாள் அந்த ஐவரில் முன்னவனாக இருக்கக்கூடிய யுதிஷ்டிரன் என்கின்ற தர்மன் வீட்டுக்கு அப்படியே கவலையோட வந்து வராரு. அப்படி வீட்டுல வந்து பார்த்தா ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப கூட பிரிட்டோ வந்து 5 மணி 38 நிமிஷத்துக்கு ஒரு போன் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு போன் பண்ணாரு. நானும் நல்லா தூங்கிட்டேன். அது மாதிரி அர்த்தநாரி தூங்கின மாதிரியே அர்ஜுனனும் தூங்கிட்டு இருந்தார்.
நான் தூங்கலாம், தப்பு இல்லை. ஆனா போர்க்களத்துல அங்க பாண்டவர்கள் பக்கத்துல சேதம் அதிகம். ஆனா இத பத்தி கவலையே படாம அர்ஜுனன் தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப தர்மன் என்ன பண்ணாரு, அர்ஜுனனை எழுப்பி, இந்த மாதிரி முதல் நாள்லயே நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியல. இதுல வேற உனக்கெல்லாம் ஒரு வில்லு, இதுக்கு காண்டீபன்னு பேரு, உனக்கு வேற காண்டீபன்னு பேரு, இப்படிலாம் சொல்லி ரொம்ப இகழ்ச்சியா பேசிட்டாரு. உடனே அர்ஜுனன் என்ன பண்ணா, என்ன நீ எவ்வளவு வேணாலும் பேசு, ஆனா என் கையில் இருக்கிற வில்லை இகழ்ந்து பேசக்கூடாது. நான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன், சபதம். என்னன்னா, இந்த காண்டீபம் என்கின்ற வில்லை இகழ்ந்து பேசுபவர் யாராக இருந்தாலும் அவர்களை கொன்று விடுவது அப்படின்னு, அசசினேட் பண்றது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் ஒரு அந்த சத்தியத்தை சொல்லி, அதன் பிரகாரம் என்ன பண்ணுவான், அண்ணனை கொல்றதுக்கு போவான். அண்ணனை கொல்றதுக்கு போட்டோம்னு சொல்லி விட்டுற முடியாது. ஏன்னா பாண்டவர்கள் பக்கத்துல இருக்கிறது கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் சகாதேவனுக்கு முன்னமே வரம் கொடுத்திருப்பாரு. பாண்டவர்கள் ஐவரும், குந்தி தேவியினுடைய புதல்வர்கள் ஐவரும் உயிர் நீங்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சகாதேவன் ஒரு வரம் கேட்பாரு. 5 பேரையும் நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு. ஆனா குந்தியின் புதல்கள் அனைவரையும் பாத்துக்கோ அப்படின்னு கேட்கல அவரு. அனைவரையும் பாத்துக்கோ அப்படின்னு கேட்டிருந்தா கர்ணனையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு கிருஷ்ணருக்கு இருந்திருக்கும். ஆனா சகாதேவன் என்ன கேட்டார்னா, எங்கள் ஐவரையும், எங்களுடைய ஐவர் உயிரும் நீங்காமல் பார்த்துக்கொள் அப்படின்னு, பாத்துக்கிறேன்னு ஒரு வரம் கொடுன்னு கேட்டிருப்பாரு. அதன்படி கிருஷ்ணர் வரம் கொடுத்திருப்பாரு. அந்த வரத்தின்படி இப்ப தர்மனை அர்ஜுனன் கொன்னுடக்கூடாது, கொல்லாம பாத்துக்கணும். அப்ப உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, தடுத்து பாக்குறாரு, முடியல. அர்ஜுனன் கேட்கறதாவே தெரியல. அப்பதான் கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா, நீ உங்க அண்ணனை இப்ப கொல்லணும், அவ்வளவுதானே. இந்த பார், உனக்கு எவ்வளவு தூரம் அண்ணன் மேல கோபம் இருக்கோ அவ்வளவு கோபத்தையும் பயன்படுத்தி முதல்ல நீ நல்லா திட்டு. நான் சொல்றதை கேளு. உன்னுடைய கோபத்தை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் தர்மனை திட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் திட்டு அப்படின்னு சொல்லுவார். அவனும் நல்லா திட்டிடுவான். எப்படிலாம் தன்னோட அண்ணனை திட்டக்கூடாதோ அப்படிலாம் திட்டிடுவான். திட்டி முடிச்ச உடனே கிருஷ்ணன் சொல்லுவாரு, இப்ப நீ அண்ணனை திட்டின இல்லையா, அதே அண்ணனை கொலை செஞ்சதுதான். அண்ணனை கொலை செஞ்சதற்கான பலன் என்னவோ அது உனக்கு சேரும் அப்படின்னு சொல்றார். அவன அர்ஜுனன் சொல்லுவான், அண்ணனையே நான் கொன்னுட்டேன், அண்ணனை கொன்ன பிறகு நான் ஏன் உசுரோட இருக்கணும், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சாவ போவான். இப்ப தர்மனை காப்பாத்திட்டாரு, அடுத்தது சாக போற அர்ஜுனனை காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அர்ஜுனனை தடுத்து, தபார்ப்பா, உன்னை நீ தற்கொலை பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா, உன்னையே நீ நல்லா புகழ்ந்துக்கோ. உன்னை எவ்வளவு தூரம் புகழ முடியுமோ அவ்வளவுதான் நீ புகழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்ப அர்ஜுனன் தன்னையே புகழ்ந்துக்குவான். அதுக்கு பேரு தற்புகழ்ச்சி அப்படின்னு பேரு. தன்னையே புகழ்ந்துக்குவான். இப்ப ஒருவரை நாம் சினம் கொண்டு திட்டுவதும், மதுரை பக்கத்துல வைவது அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனை சொல்வாரு. அது மாதிரி எவ்வளோ தூரம் எங்க சேலம் பக்கத்துல ஏசுறதுன்னு, எப்படி ஏசனம் தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சேலம், கோயம்புத்தூர் பக்கத்துல அந்த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட், அந்த மேற்கு மாவட்டங்கள்ல ஏசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாவற்றையும் பண்ணாரு. ஆக அதன்படி நம்ம பார்த்தோம்னா என்னன்னா, நம்ம ஒருத்தரை கடுமையாக பேசினால் அவரை
கொலை செய்த குற்றத்தை நாம் செய்கின்றோம். அதே மாதிரி நம்மை நாமே புகழ்ந்து கொண்டால் நம்மை நாமே தற்கொலை செய்து கொண்ட குற்றத்தை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. அதுதாங்க நமக்கு இந்த திருக்குறள்ல 20வது அதிகாரம் பயனில சொல்லாமை அப்படிங்கிறது. இப்ப நமக்கு யாராவது ஒருத்தங்க நம்மள ரொம்ப கடுமையா திட்டுறாங்க. அப்படி திட்டும்போது நமக்கு கோபம் வருது. கோபம் வராம இருக்காது. ஏன்னா நம்ம கல்லு இல்லைல்ல. மனசு கல்லா இருந்தா கூட நல்லது சொல்லும்போது அவ்வளவு சீக்கிரம் கேட்க மாட்டோம். ஆனா யாராவது நம்மள குறை சொல்லும்போது உடனே இவங்க நம்மள குறை சொல்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி திரும்ப நம்மளை எவ்வளவு தூரம் ஒரு தடவை நம்மள நாய் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, நாய நீதான் நாய் அப்படின்னு திரும்ப 3 தடவை சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது உண்மையா. அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவாருன்னா, தன்னையே திட்டிக்குவாருங்க. அது நிறைய சொல்லி திட்டுவாரு. அதோட ரொம்ப அருமையா சொல்வாரு. என்னன்னா, மலம் உண திரியும் பன்றி போல் பருத்துளேன் அப்படின்னுவாரு. ஆனா வள்ளலார் அப்படி இல்லை. ஆனா ரொம்ப அதாவது மெலிந்த தோற்றமுடைய தேகத்துலதான் உடம்புலதான் இருந்தாரு. ஆனா அவர் சொல்லுவாரு, மலம் உண திரியும் பன்றி போல் பருத்துளேன்னுவாரு. அப்ப தன்னை மதியாம இருக்கிறது, தன்னையே நம்ம திட்டிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு வழிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல ஒரு நல்ல விளைவு இருக்கு. நம்மளே பல முறை திட்டோம்னா, நம்மள யாராவது திட்டினா கூட நமக்கு கோபமே வராது. ஏன்னா இதுவெல்லாம் உண்மைதானே. அத வள்ளல் பெருமானுடைய அருட்பால நிறைவானது, அதாவது கடைசி அப்படின்னு சொல்லக்கூடாது, நிறைவானது அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது 1596 வரி, 2 வரி சேர்ந்தா ஒரு அகவல். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நெறிவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி அப்படின்னா அது 2 வரி. ஆனா அது ஒரு அகவல். அதாவது நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆசிரியப்பாவால் ஆன நீண்ட நூல் இதுதான். இதுக்கு முன்னாடி நீண்டதா இருந்தது எதுன்னா, சங்க இலக்கியத்துல மதுரை காஞ்சி அப்படின்னு ஒரு நூல் இருந்தது. 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. சங்க இலக்கியத்தை 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லுவோம். அந்த 10 பாட்டுல மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் மாங்குடி மருதனார் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு சொல்லியிருப்பாரு. நீ உன்னுடைய வீரம்லாம் நல்லா இருக்கு, நீ அருமையா போர் செய்யற, நீ எங்க போனாலும் போர்ல நீதான் ஜெயிக்கிற, உன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துற, உன்னுடைய கருவூலம்லாம் எப்பவுமே முழுமையா இருக்கு. ஆனால் அதை காட்டிலும் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீரினை தேக்கி வைத்து கொண்டு அதற்கப்புறம் வேளாண்மையை கவனிக்கக்கூடிய வேலையை நீ செய், அதுதான் நிலையானது அப்படிங்கிறத மாங்குடி மருதனார் என்ற புலவர் 782 வரியில சொல்லியிருப்பாருங்க. அந்த வரி எத்தனை அப்படின்னு சொன்னா 782 வரி. மற்றதெல்லாம் அதை விட சின்னதா தான் இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது மதுரை காஞ்சி தான் மிக நீண்டதா இருந்தது. ஆனா அதற்கு பிறகு அந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல 1823ல பிறக்கிறாரு இல்லையா வள்ளல் பெருமான், வருவிக்க விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரு தான் ஆசிரியப்பாவாலான பெரிய நூல் பாடுறாரு. அது 1596 வரி. அதுல அவர் ஒரு வரி சொல்வாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நாயினும் கடையேன். நாய், அந்த உம்மு கொடுத்திருக்காரு பாருங்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த உம்முக்கு என்ன பேருன்னா இழிவு உம்மை அப்படின்னு பேரு. நாயினும் கடையேன்.
அப்புறம் நாயினும் கடையேன்னு சொன்னதோட விட்டாரா அப்படின்னு சொன்னா, ஈயினும் இழிந்தேன், இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டுன்னுவாங்க அந்த முன்னாடிலாம் சொல்லி கொடுக்கிற பாட்டுல. அப்படி ஈயினும் இழிந்தேன், நாயினும் கடையேன்னு சொன்னதே போதுமானதுதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் சொல்லுவார், தன்னை இழிவா பேசுவார். ஈயினும் இழிந்தேன், நாயை விட கடையேன், அதுக்கப்புறம் ஈயை விட இழிவானவன் என்றாலும் கூட, ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி, எனக்கு நீ அருள் புரிந்தாய் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி இறைவனை உயர்த்துவது. இதுதான் பைபிள்லயும் இருக்குங்க. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆரோக்கிய பிரிட்டோட வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா, பத்திரிகை கொடுத்திருப்பாரு, போன்ல பண்ணிருப்பாரு, நிறைய தடவை சொல்லியிருப்பாரு கண்டிப்பா வரணும் அப்படின்னு. நம்மளும் போறோம். போயிட்டு நமக்கு நிறைய தடவை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முதல் வரிசையில போய் நாற்காலியில அப்படி கம்பீரமா உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். வலது கையில பிரேஸ்லெட்டும், அப்புறம் இடது கையில 3 விரல்ல 3 மோதிரம், வலது கையில 3 மோதிரம் போட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா, ஒருத்தர் வருவாரு, வந்து சொல்லுவாரு, சார் கொஞ்சம் முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க, நீங்க ஒரு 4 லைன் தள்ளி போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னா, அப்ப முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர் முக்கியமானவர் இல்லைன்னு அர்த்தமாயிடும். ஆனா அதே நேரத்துல அந்த பின்னாடி இருக்கிற கடைசி லைன்ல நம்ம அப்படியே பேசாம உட்காந்துட்டு இருந்தோம்னா, பிரிட்டோவே வருவாரு, என்ன நீங்க இங்க உட்காந்துட்டீங்க, வாங்க வாங்க எழுந்து வாங்க எழுந்து வாங்கன்னு அவரே வந்து கூப்பிட முடியலன்னா கூட யார்கிட்டயாவது சொல்லி அவர் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதுதான் வந்து பைபிள்லயே கூட சொல்லியிருக்கோம், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்ற அர்த்தத்துல வரும். அது என்னன்னா, நீங்க அதை இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அடக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். நமக்கு பொருட்பால்ல ஒரு அதிகாரம் இருக்குங்க, அவை அடக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த அவை அடக்கம் அப்படிங்கிறதுக்கான பொருளே என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல அவைக்கு அடங்க வேண்டும். அவைக்கு யார் அடங்குறாங்களோ அவங்களாலதான் அவையை தனக்குள் அடக்க முடியும். அதனாலதான் அவை அடக்கம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பாரு. அந்த அவை அடக்கத்துக்கு அப்புறம் அடுத்த அதிகாரமே நீங்க பாத்தீங்கன்னா, அவை அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். அவைக்கு யார் அடங்குகிறார்களோ அவர்களால் தான் அவையை தனக்குள் அடக்க முடியும். அப்படி அவையை தனக்குள் யார் அடக்கக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். பயப்பட வேண்டிய தேவை இல்லை. இந்த பயம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லு. அதுக்கு தமிழ்ல அச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் பாரதியார் அச்சம் தவிர் அப்படின்னு, டோன்ட் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால வந்து இந்த 21வது அதிகாரமே 20வது அதிகாரமா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பயனில சொல்லாமை. அப்படி பயனற்ற சொல்லை சொன்னால் அதுவே தீவினை. அதுவே தீவினை, தீய வினை அப்படின்னு சொல்லுவாங்க. தீமையை செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறத தீவினை அப்படின்னு சொல்வோம். அதுக்கப்புறம் இந்த 22வது அதிகாரமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒப்புரவு அறிதல். இந்த உலகத்துல நாம் ஒத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத அந்த 10 திருக்குறள்ல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. இந்த ஒப்புரவு அப்படிங்கிறதுக்கான அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னா, 23வது அதிகாரமா ஒன்று சொல்லியிருப்பாருங்க, ஈகை அப்படிங்கிறது. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல 2 10 திருக்குறள் இருந்தாலும் கூட நம்ம ஒரு 2 திருக்குறள் இப்ப நம்ம கண்டிப்பா நம்ம பின்பற்றுவது நல்லது. அதாவது என்னன்னா,
கொடுப்பது பெருகும் அப்படின்னு விவிலியத்துல பைபிள்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுப்பது பெருகும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கொடுப்பது அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு அருளை மிகுதியாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப யாருக்கு கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, வரியாருக்கு ஒன்று, அந்த திருக்குறளை நல்லா படிச்சுப்பா, நுட்பமா ஆழ்ந்து கவனமா படிச்சோன்னா தெரியும். யாருக்கு கொடுக்கணுங்கிறத முதல்ல எடுத்தோன்னே சொல்லிட்டாரு, வரியாருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வலியாருக்கு கொடுக்கறது தான் நம்மலாம் விரும்புறோம். நம்மளை விட மேம்பட்டவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமா புகழையும், அதன் மூலமா ஆதரவையும், அதன் மூலமா இந்த உலகத்துல பயனையும் நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா திருவள்ளுவர் அப்படி சொல்லல. ஈகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வரியார்க்கு ஒன்று ஈவதே. அங்கேயும் ஒரு ஏகாரம் போட்டிருப்பாருங்க, தேற்ற ஏகாரம் போட்டிருப்பாரு. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. மற்ற அது, அது மற்றது அப்படின்னா மற்ற அது. அது இல்லாம நீங்க நம்மளை விட சிறந்தவங்களுக்கு கொடுக்கறது, பெரியவங்களுக்கு கொடுக்கறது, புகழ் வாய்ந்தவர்களுக்கு கொடுப்பது, அப்புறம் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பது, இதெல்லாம் எதுன்னா குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, மீண்டும் அது பல வகையாக பெருகி நமக்கு வரும் என்கின்ற பயனை எதிர்பார்த்து கொடுப்பது அப்படின்னு சொல்லியிருப்பார். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றது குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஒருத்தர் கல்யாணத்துல போய் சாப்பிட்டுட்டே இருந்தாரு. அவரை பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்டவரு அப்படியே, அப்ப அந்த கூப்பிட்டவங்க அந்த டைனிங் ஹால் அப்படியே ஒரு விசிட் பண்ணுவாங்கல்ல, எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க, எல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு, டைனிங் ஒர்க் எல்லாம் நல்லா நடக்குதான்னு பார்ப்பாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது அவர் கேட்டுக்கிட்டே வந்தாரு, என்னப்பா இந்த இன்றைய உணவு பரிமாறுறது சுவை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, ரொம்ப நல்லா இருக்கு, நான் மெய் மறந்து சாப்பிட்டேன் அப்படின்னா டைனிங் ஹாலுக்கு வெளியில வரும்போது. அப்ப கூப்பிட்டவர் சொன்னாரு, மெய் மறந்தா பரவாயில்ல, ஆனா மொய் மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி பத்திரிகை கொடுக்கறது, கூட்டம் கூட்டுறது, இது எல்லாமே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செய்வது போல இன்னைக்கு தோணுது இல்ல. அதுதான் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி புகழ்பெற்ற வாழ்வு அப்படிங்கிறது எது அப்படின்னா ஈதல். ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இசைப்பட வாழ்தல். அப்படி நம் தேடிய பொருளின் ஒரு பகுதியை நம்ம இந்த கொடை அப்படிங்கிற அந்த அறச்செயலுக்காக நம்ம செய்யணும். அதுதான் புகழ்பெற்ற வாழ்வு. ஈதல், இசைப்பட வாழ்தல். அது அல்லது ஊதியம் இல்லை. அடுத்த வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இப்ப நம்ம வாங்குற ஊதியெல்லாம் உடம்புக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, அப்புறம் நம்ம ஆடை, அப்புறம் உணவு, அப்புறம் இருப்பிடம், அப்புறம் அதிகமா இருந்ததுன்னா அணிகலன், இதுக்காக தான் நம்ம இப்ப ஊதியம் வாங்குறோம். ஆனா நாம் ஊதியம் வாங்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது எதற்குன்னா உயிருக்கு அப்படிங்கிறது. அதனாலதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னாங்க. ஹெல்மெட் தான் தலை காக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அந்த இடத்துல தலை அப்படிங்கிறது உடலினுடைய மேல இருக்க தலை, அது மட்டும் கிடையாது. தர்மம் தலைமுறையை காக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அந்த 23வது அதிகாரமே ஈகை அப்படிங்கிறது.
24வது அதிகாரம் வந்து புகழ். அப்ப அந்த ஈகை அதுல சொல்லப்பட்ட அந்த 10 திருக்குறளையும் நம்ம வந்து பின்பற்றும் போது புகழ் என்பது இயல்பா கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி புகழ் பெறுவது இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா விளம்பரம் பண்றோம். உலகத்திலேயே மிகப்பெரிய சிட்டி எதுனா பப்ளிசிட்டி தான். அந்த பப்ளிசிட்டியால வரக்கூடிய புகழ் வந்து தற்காலிகமானது அப்படிங்கிறது தான். ஒரு பழைய சினிமா பாட்டு ஒண்ணு இருக்குங்க. அது ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், பொய்களை விட்டு உண்மையை வாங்கி உருப்பட வாருங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்க யூடியூப்ல போட்டு கேட்டு பாருங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கும். அழகாயிருக்கும் காஞ்சிரம்பழங்கள் சந்தையில் விற்காது, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. விளம்பரத்தால உயர்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது விளம்பரம் வந்து பொருளுக்கு செய்யலாம். ஆனா மனிதனுக்கு விளம்பரம் செய்யறது அப்படிங்கிறது அது நிரந்தரமானது இல்ல. பொதுவாவே ஒரு பொருள் ரொம்ப அதிகமா விளம்பரம் வந்தாலே அது தரமானது இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அது கருத்து தான் இருக்குதுன்னு சொல்லலைங்க, அப்படி ஒரு கருத்தும் இருக்கு. அதனால வந்து இந்த விளம்பரத்தால புகழ் வரக்கூடாது. இந்த ஈகையினால் நமக்கு புகழ் வரணும் அப்படிங்கிறது தான் 24வது அதிகாரமா புகழ் சொல்லியிருப்பாருங்க. இந்த 24ஐயும் எங்கே இருந்து கடவுள் வாழ்த்துல தொடங்கி இந்த 24ஐயும் யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அருள் என்பது இயல்பாகவே அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியா வந்து சேருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல சொத்து அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறோம். ஆனா அதை விட நல்ல சொல் என்னன்னா உடைமை அப்படின்னு அர்த்தம். அது நம்முடைய உடைமையாக வந்து சேரும். அதனால 25வது அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருள் உடைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது 26வதா ஒரு அதிகாரம் இருக்குங்க. யாராவது பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம், எடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த 26வது அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா புலால் மறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். இந்த புலால் அப்படிங்கிறது என்னன்னா இறைச்சி. இந்த இறைச்சி அப்படிங்கிறது ஊன். அது அதாவது என்னன்னா இப்ப ஒருத்தரோட தந்தை வந்து அவங்களுக்காக சில கோடி ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போயிருப்பார். சேர்த்து வச்சுட்டு வானுரையும் தெய்வத்துல இடம் பெற்றிருப்பார். ஆனா அதற்கு பிறகு அந்த சொத்தை, அந்த உடைமையை, அந்த செல்வத்தை அவனால் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா உண்மையிலேயே அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சரி, அதே நேரத்துல நம்மளே உழைத்து அதுல ஒரு பகுதியை சேர்த்து வைத்து நம்ம ஒரு நல்ல சொத்தை உருவாக்கி இருந்தா கூட அதையும் நாம் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்வார், வகுத்தான் வகுத்தவை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா இந்த அருள் உடைமை அப்படிங்கிறது யாருக்கு அருள் நன்றாக இருக்கிறதோ அவங்களால தாங்க இதெல்லாம் அனுபவிக்க முடியும். அப்ப அருள் நம்ம இடத்திலே பதிதல் வேண்டும் அப்படின்னா அதுக்கு அறத்தை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊன் அந்த இறைச்சி கறி இருக்கு பாருங்க, அசைவம், அதை நம்ம வந்து நிறுத்தணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இந்த இதுல பார்த்தோம்னா 24வது அதிகாரம் வரைக்கும் அது ஒரு தனி சாப்டருங்க. 24வது அதிகாரம் வரைக்கும் தனி சாப்டர். அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இல்லறவியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடவுள் வாழ்த்துல தொடங்கி 24வது அதிகாரம் புகழ் அது வரைக்கும்.
இப்ப இந்த அதிகாரத்தோட தலைப்பு எல்லாமே நமக்கு மனப்பாடமா தெரியணும். இப்ப நான் சொல்லிக்கிட்டே வரேன் இல்லையா, 26 வரைக்கும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். என் கையில எந்த நூலுமே கிடையாது. பார்வையற்றவர்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு பிரெயில் புத்தகம் இருக்கும். இப்ப அது என் கையில கிடையாது. அதே நேரத்துல என் பக்கத்துல ஒரு ஆளும் கிடையாது. ஒரு ஆளும் கிடையாது, ஒரு நூலும் கிடையாது. ஆனா நான் என்னோட மனசுல இருந்தே தான் அந்த அதிகாரத்தை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது வந்து அது மாதிரி எல்லாருமே வந்து திருக்குறளோட ஒவ்வொரு பகுதியையும் நம்ம அந்த அதிகாரத்தோட பேரை நம்ம முதல்ல மனசுல இருந்து மனப்பாடமா பண்ணி அதை சிந்திச்சு அதன் பிறகு அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருக்குறளையும் வந்து நல்லா ஓதி என்னன்னா சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னுவாங்க. இப்ப நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, காலையில இன்னைக்கு அதை இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டேன். அதாவது இரவு ஒரு 3 மணிக்கு திருக்குறளை தான் முதல்ல படிப்பேன். முதல்ல படிக்கிறது திருக்குறள், அறத்துப்பால். அது புத்தகத்தை பார்த்து சொல்ல மாட்டேன், மனப்பாடமா சொல்வேன். எனக்கு எத்தனை திருக்குறள் வந்து நம்மளால மனப்பாடமா சொல்ல முடியுது அப்படின்னு பார்ப்பேன். இப்ப நேத்து ராத்திரி வந்து ஒரு 3:30 மணிக்கு 52 திருக்குறள் மனப்பாடமா சொன்னேன். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி எல்லாருமே வந்து திருக்குறளை வந்து நம்முடைய பிரார்த்தனையினுடைய முதல் நூல் திருக்குறள் அப்படி இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த அறத்தை பின்பற்ற தொடங்கிடுவோம். அப்படி பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியானதா இருக்கும் அப்படிங்கிறது. அதாவதுங்க, மனிதனுக்கு முதல்ல தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்னா, முதல்ல மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்காக தான் அந்த பிறப்பு. சரி, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் கத்துக்கணும். எதையாவது கத்துக்கணும். இப்ப எனக்கு வந்து 66 வயசு தொடங்கி இருக்கு. ஆனா இப்பவும் நான் வந்து எதையாவது கத்துக்கிட்டே தான் இருக்கேன் இலக்கியத்துல. அது மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நான் முன்னமே சொன்னதுதான், எப்போதுமே எங்கேஜா இருந்தோம்னா யங் ஏஜாவே இருப்போம் அப்படிங்கிறதுனால, நமக்கு 66 வயசு ஆயிடுச்சு, என்னத்த படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. எப்போதுமே எதையாவது புதுசா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இந்த கிளப் ஹவுஸ் வந்த பிறகு எனக்கு ஆன்லைன் ரீடர்ஸ், இணையத்துல எனக்கு வாசித்து காட்டக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதனால நானும் வந்து தினந்தோறும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தேர்வுக்காக படித்ததை விட, அதற்கு பிறகு வேலை செய்யற காலத்துல சிலபஸ மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக படிச்சதை விட, ஆனா இப்ப படிக்கிறது அதிகம் உண்மையிலேயே. அது மாதிரி வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த 24 அதிகாரமும் இல்லறம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த 24 வரைக்கும் புகழ் வச்சிருக்காங்க. அதனால இந்த திருக்குறளோட அதிகாரத்தை நம்ம வந்து எப்பவுமே முதல்ல அதிகாரத்தை மனப்பாடமா சொல்றதுக்கு கத்துக்கணுங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த அந்த புலால் மறுத்தல் அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து 26வது அதிகாரமா வச்சிருக்காரு. அது நான் அந்த அருள் உடைமையில ஒரே ஒரு திருக்குறள் சொல்லிட்டு, ரொம்ப நல்ல திருக்குறள் அது. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எப்போதுமே இன்பத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, ஆனா பாரதியாருடைய நூல்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நூல் வந்து குயில் பாட்டு அப்படின்னு பேரு. இந்த குயில் பாட்டு அப்படிங்கிறத நீங்க படிச்சு பாருங்க. அதுல அவர் ஒரு வரி எழுதியிருப்பாரு. அததான் ஒருத்தர் வந்து இன்னைக்கு நவீனமா மாத்தி எழுதியிருப்பாரு. காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் 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 அப்படின்னு பாரதியார் பாடினாரு. அதை இன்னைக்கு பிரசன்ட்ல ஒருத்தர் மாத்திருக்காரு. எப்படின்னா, டாவு டாவு டாவுடா,
இல்லாட்டி டைடா அப்படின்னு போட்டிருப்பாரு. அதேதான் காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் 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 அப்படின்னு 3 தடவை சொல்லியிருப்பாரு. அதுல அவர் ஒரு வரி சொல்லுவாருங்க, இன்பம் இன்பம் இன்பம், இன்பத்திற்கோர் எல்லை காணின் துன்பம் துன்பம் துன்பம். நம்ம இன்பமா இருந்தா அடுத்தது நமக்கு துன்பம் அப்படிங்கிறது இயல்பானது. அதாவது யூஷுவல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம்ல, இயல்பானது. இப்ப யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நல்லா சிரிக்கிறாங்க, நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிரிச்சு முடியறதுக்குள்ள அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா சிரிக்கிறேன், ஆனா என்னைக்கு அழ போறேன்னு தெரியல அப்படின்னும் அவர் சொல்லுவாரு. ஆனா இது இயல்பானதுங்க. இந்த இயல்பானதுல இருந்து உயர்வானது அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரமோட் ஆகணும். அப்ப இயல்பானது, அதற்கு உயர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா உயர்வானது. இப்ப இன்பம் இன்பம் இன்பம், இன்பத்திற்கு ஒரு எல்லை காணின் துன்பம் துன்பம் துன்பம், இது இயல்பானது. ஆனா இன்பத்திலேயே இருந்து துன்பமே இல்லாம ஒரு இன்பத்துல இருந்தோம்னா அதுதான் உயர்வானது. இதுக்கு எங்க எவிடன்ஸ் அப்படின்னா, அப்பர் பெருமான் சொல்லுவார் தேவாரத்துல, இன்பமே இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்வாரு. அதுதான் வள்ளல் பெருமான அருட்பெருஞ்சோதி அகவல்ல சொல்வாரு, துன்பம் தொலைத்து அருள் ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவாரு. என்னுடைய துன்பத்தெல்லாம் நீக்கின பிறகு இன்பத்தை கொடு. அந்த இன்பம் எதனால வரணும் அப்படின்னு சொன்னா அருட்பெருஞ்சோதியால் வர வேண்டும். அருட்பெருஞ்சோதியால் இன்பம் வருமா? கண்டிப்பா வரும். அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில இருக்கு. உயர்வர உயர் நலம், அதுதான் உண்மையிலேயே உயர் நலம்ங்கிறது தான். அதற்கு நம்ம தமிழ்ல இன்னொரு வார்த்தை சொல்ற பேரின்பம், உயர் நலம் அப்படிங்கிறது. உயர்வர உயர் நலம் உடையவன் எவன், எவன் அவன் மயர்வரு மதிநலம் அருளினன். இந்த மயர்வரு மதிநலம், மயர்வு அப்படின்னா மயக்கம். இந்த மயக்கம்ங்கிறது ஈர்ப்பு. இந்த உலகத்துல ஒரு பொருளை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு உண்டாகும் பாருங்க, அந்த ஈர்ப்புக்கு பேரு மயர்வு. மயர்வுன்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம். மயக்கம் வந்தாலே அடுத்தது என்ன வருங்க? கலக்கம். அப்படி மயக்கமும் கலக்கமும் வந்ததுன்னா அடுத்து என்ன வரும்? குழப்பம். மயக்கமும் கலக்கமும் குழப்பமும் வந்ததுன்னா அடுத்து என்ன வரும்? நடுக்கம். இதெல்லாம் இல்லாத ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அதுக்குதான் மதிநலம். அப்ப மதிநலம்ங்கிறது தாங்க உயர்நலம். அப்படிங்கிறது பேரின்பம். இந்த பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னா மதிநலம். அதுக்கப்புறம் மயர்வரு மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி. அந்த அயர்வு மனத்தளர்ச்சி அப்படிங்கிறதே இல்லாம இருக்கணும். அந்த மனத்தளர்ச்சி இல்லாத ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அபிராமி அந்தாதியோட 69வது செய்யுள்ள இருக்குது. அதை நம்ம ஒரு நாள் அநேகமா, இப்ப இது எனக்கு 500வது தலைப்பு, இன்னும் ஒரு 100 நாள் தாண்டி 601வது நிகழ்வு தளர்வரியா மனம், அதுல நம்ம பார்ப்போம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, அதுதான் முதல் பாட்டு. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வரு மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயரறு சுடரடி தொழுதெழின் மனனே. அவனுடைய சுடரடியை நீ தொழுது எழுந்தால் உனக்கு துன்பம் என்பதே இல்லை. துன்பம் என்பது நீங்கும். நீக்கும் இல்லைங்க, இயல்பாவே நீங்கிவிடும். அப்படிங்கிறது தான் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய முதல் பாட்டுங்க. அது 1000 பாட்டு.
1000 பாட்டுல ஒரு பாட்டு இது, முதல் பாட்டு அது. அதனால துன்பம் இல்லாத இன்பம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் ஒருவர் அருள் உடைமையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும். இது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இப்ப ஆழ்வார்கள் சொன்னார்கள் அப்படின்னா பெருமாளை வணங்குறவங்க ஒத்துக்குவாங்க. சைவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா சிவனை வணங்குறவங்க ஒத்துக்குவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேடர் இருக்குங்க, கேட்டகரி இருக்கு. ஆனா திருவள்ளுவர் சொன்னாரு அப்படின்னா உலகமே ஒத்துக்கும் இல்லையா? அதன் அடிப்படையில இந்த 25வது அதிகாரமா இருக்கக்கூடிய அருள் உடைமையில திருவள்ளுவர் சொல்லுவாரு, அல்லல். திருக்குறளை கவனிக்கிறவங்க நல்லா கவனிங்க. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை. அருள் யாரை ஆள்கிறதோ, அடுத்தது அருளை யார் ஆள்கிறார்களோ, அல்லல். அல்லல்னா துன்பம். அல்லல் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மணி 7. அதன் அடிப்படையில அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை. மல்லல்மா ஞாலம் கரி. கரினா சாட்சின்னு அர்த்தங்க. அதனால அந்த அல்லல் அப்படிங்கிறது அருள் யாரை ஆள்கிறதோ, அருளை யார் ஆள்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதுமே துன்பம் என்பதே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில, அதனாலதான் நம்மை நாமே ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன், அறிவிப்பு கிடைத்த நாள் இன்று. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி இன்றைக்கு எங்கும் சுதந்திரம் அப்படிங்கிற பேச்சாக இருக்கிற இந்த நாள்ல நாம் எல்லோரும் அற வழியில் வாழ்ந்து துன்பம் இல்லாத ஒரு இன்பத்தை இந்த உலகம் பெறுகிற வகையில நம்முடைய வாழ்க்கை செம்மையானதாக, அதாவது சிறப்பானதாக, இயல்பாக வாழ்வது என்பது வேறுங்க. ஆனால் உயர்வான வாழ்வது என்பதுதான் வாழ்க்கைக்கே வேறு. வேறுனா ரூட். அதனால நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அறிவு அப்படிங்கிறது வேணும். அதனாலதான் பாரதியார் அறிவை விரிவு செய், பாரதிதாசன் அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அறிவு, ஒரு மனிதனுக்கு அறிவு வரத்துக்கு முன்னாடி அன்பு வரணுங்க. அன்புக்கு பின்னாடி அறிவு வரணும். அன்பு இல்லாத அறிவு வந்ததுன்னா ஜப்பான்ல அணு வெடி போட்ட மாதிரி ஆயிடும். ஆனா அறிவுக்கு முன்னாடி அன்பு வந்ததுனாலதான் வள்ளல் பெருமான் 1867வது வருஷத்துல வடலூர்ல தர்மசாலை என்ற ஒன்றை தொடங்கினார். 1867 வைகாசி மாதம் 11ஆம் தேதி தொடங்கினாரு. அந்த தர்மசாலை இன்று வரையிலும் பல்கி பெருகி, நீங்க ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க, அந்த அருள் அப்படிங்கிறதுக்கான ரியல் கிரேட்டஸ்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான் தர்மசாலை தொடங்கினார் இல்லைங்க, அவர் எங்கேயும் நிலம் எழுதி வைக்கல அந்த தர்மசாலைக்காக. எங்கேயும் வங்கியில எஃப்டி, பிக்சட் டெபாசிட் எதையுமே பண்ணல. தர்மசாலை தொடங்கினார் அன்னைக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் நடத்தினாரு. அதுக்கப்புறம் சபைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மேட்டுக்குப்பத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த தர்மசாலையும் அதே நேரத்துல வள்ளல் பெருமானுடைய அன்பர்கள் கூடுகிற இடங்களிலும் இன்னைக்கும் அந்த அன்னதானம் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த அன்னதானத்துல கூட ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே அன்னதானம்னு சொல்லக்கூடாதுங்க. அதாவது
அடியார்களுக்கு சோறு போட்டோம்னா அது வந்து பூஜை. ஆனா எல்லோருக்கும் சோறு போட்டோம்னா அது அன்னதானம். ஒரே ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மகாபாரதத்துல குந்தி வந்து கிருஷ்ணருக்கு அத்தை. அதாவது நம்ம அம்மாவுக்கு எவ்வளவு சிறப்பு உண்டோ அவ்வளவு சிறப்பு அத்தைக்கு உண்டுங்க. அத்தை மடி மெத்தை அடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா அப்படின்னு மடியிலேயே அத்தை வந்து குழந்தைய தூங்க வைப்பாங்க. அது மாதிரி எனக்கு 3 அத்தை. அது வந்து அம்மாவை போல அல்லது அம்மாவை விட சிறப்பா பார்த்துக்கிட்டாங்க. அதனால வந்து குந்தி வந்து கிருஷ்ணருக்கு அத்தை. ஆனா நம்மலாம் போய் அத்தையை பார்ப்போம். ஆனா அத்தையே ஒரு நாள் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. கிருஷ்ணர் வந்து துவாரகையினுடைய அரசன் இல்லையா? அதனால கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குந்தி தேவி வருவாங்க. வந்த உடனே அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, வாயில் காவலர் அப்படிங்கிறவரு. வாயில் காவலருக்கு தெரியும் கிருஷ்ணரோட அத்தை அப்படிங்கிறது. அங்க எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனா அந்த வாயில் காவலர் சொல்வாரு, அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஏன் என்ன பண்றான்னா எந்திரிக்கலையா? இல்ல இல்ல, அவர் என்னைக்கு தூங்கிட்டு இருந்தாரு? எப்பவுமே 3 மணிக்கு எழுந்துப்பார் காலையில. அப்ப என்ன பண்றான்? பூஜை பண்ணிட்டு இருக்காரு. என்னது கிருஷ்ண பூஜை பண்றானா? எல்லாரும் அவனை தானே கும்பிடுவாங்க, அவன் யார கும்பிடுறான்? அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க காவல் காத்துட்டு இருக்கோம்? பூஜை பண்றாரு, அதனால நீங்க இருங்க அப்படின்னு சொன்ன உடனே பூஜையை முடிச்சுட்டு வருவாரு. அப்ப குந்தி தேவி கேட்பாங்க, கிருஷ்ணா நீ யாரப்பா பூஜை பண்ற? உலகமே ஒன்ன கும்பிடுது. எல்லாருமே போய் திருப்பதிக்கு போறாங்க. அது ஒரு கதை, நம்ம அப்புறமா பார்ப்போம். நீ யார கும்பிட்ட அப்படின்னு உடனே கிருஷ்ணர் சொல்லுவாரு, அம்மா இந்த உலகத்துல தினந்தோறும் யாரெல்லாம் அன்னதானம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் நான் கும்பிடுவேன் அப்படின்னு அவரு சொல்றதா அந்த கதை இருக்கும். அது மாதிரி அன்னதானம் என்பது ஒரு மிகச்சிறந்தது. அதே நேரத்துல அடியார்களுக்கு உணவு கொடுத்தோம்னா அது அமுது அளித்தல் அப்படின்னு பேரு. அதனால அன்னதானமும் அமுதளித்தலும் மிகச்சிறந்த அறம் அப்படிங்கிறத சொல்லி என்னால வந்து சிறப்பா பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால அடுத்த நிகழ்வு இதனினும் சிறப்பாக செய்வதற்கு நான் முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி, முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிற ஒரு திருக்குறளின் வரியோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. மிகவும் நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பான உரை. இன்றைய நாளில் 500வது நிகழ்வில் மிக சிறப்பாக உரை வழங்கியதற்கு மனம் நிறைந்த நன்றியினை இந்த நேரத்தில் சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. தங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் மனதார பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். ஏற்றங்கள் நிறைந்த ஆண்டாகவும் தாங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளையும் சிறு சிறு சாதனைகளால் சரித்திரங்கள் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தின் 500வது நிகழ்வில் அன்பு ஐயா அர்த்தநாரி அவர்கள் தமது பிறந்த நாள் சிறப்புரையாக அறமே வாழ்க்கை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரையை இன்று நமக்கு அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் கதையாடல் சமூகம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பணி
சேவியர் அந்தோணி அவர்கள் நமக்கு அற்புதமான சிறப்புரையை நாளை வழங்க இருக்கின்றார்கள். வரும் சனிக்கிழமை அன்று நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்ற விஸ்வரூபம் படத்தில் கலை இயக்குனராக பணியாற்றி இன்று பல்வேறு படங்களில் கலை இயக்குனராக சிறப்புற்று வரும் அன்பு சகோதரர் லால்குடி என் இளையராஜா அவர்கள் இந்த வாரம் தமது வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் அனுபவங்களை இன்னும் வளமாக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நமது தளத்தில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தனாரி அவர்களுக்கும், வளரி அருணா சுந்தரராசன் அவர்களுக்கும், காந்தி செல்வம் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அவர்கள் வாழ்வில் இன்னும் உயரிய நிலைகளை எட்டவும் அதன் மூலமாக சிறு சிறு சாதனைகள் வாயிலாக சரித்திரம் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இதுவரை நமது தளத்தில் கிட்டத்தட்ட 58,000 பார்வையாளர்கள் நமது தளத்தில் வாயிலாக நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார்கள் என்பது பெருமகிழ்வு அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த 500 நிகழ்வுகளாக நமது சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து கரம் கோர்த்து பயணித்த ஒவ்வொரு பார்வையாளர்கள், கவனிப்பாளர்கள், கருத்துரையாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்புரையாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியுடன் சரித்திரம் படைப்போம் தளம் நினைவு கூறுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை என்றென்றும் ஏற்றம் நிறைந்த வாழ்க்கையாக அமைந்திட அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. ஏனெனில் உங்கள் ஒவ்வொருவரின் அன்பும் அருளும் ஆசிரும் இந்த தளத்தை இன்னும் அடுத்த படிநிலைகளுக்கு எடுத்து செல்கின்றது. எங்களுக்கு இயங்குவதற்கான உத்வேகத்தை என்றென்றும் பரிசாக வழங்குகின்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி தோழர் கற்பகவள்ளி அவர்களிடம் நிகழ்வினை ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அர்த்தனாரி ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே போல இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் காந்தி செல்வம் அவர்களுக்கும், வளரி அருணா சுந்தரராசன் ஐயா அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு 500வது நிகழ்வுங்கும் போது ஐயாவோட பிறந்த நாள் அப்படிங்கும்போது அறமே வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொருத்தமான, ரொம்ப ஒரு அழகான ஒரு தலைப்பில் ஐயா இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. அறம் அப்படின்னா அறமே வாழ்க்கை அப்படிங்கிறதுல என்னன்னா ஏகாரம் அப்படிங்கிறது அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதுவே முதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். முதன்மையாக நம்ம எடுத்துக்கணும். அறம்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் வந்து ஏகாரத்தோட வள்ளுவரும் சொல்றாரு. அதே போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அறம்தான் வாழ்க்கைங்கும் போது எடுத்துட்டோம்னா கூட வாகை அப்படிங்கிற முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தும் எடுத்துக்கிட்டா கூட வெற்றி அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். வாகை மரம் இப்படியும் எடுத்துக்கலாம். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் சொல்றார். வாழ்வாங்கு வாழ்பவன் என்றால் சிறப்பாக வாழ்பவன் என்று அர்த்தம். எப்படி சிறப்பாக வாழ முடியும் என்றால் அறத்தோடு வாழ்வது என்று அர்த்தம். அறம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிறது. நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த முறை. இது நல்லது என்று வரையறுத்து கொடுத்திருக்கிறார்கள். இல்லை இது தீயது அப்படின்றத விட்டுவிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பின்பற்றுவதுதான் நம்ம அறம் அப்படின்னு சொல்றது. அது ஒரு முறை. அதே போல முதலில் அறம் பத்தி பேசுறாரு திருவள்ளுவர். அதற்கு அடுத்து பொருள் பத்தி பேசுறாரு. அதற்கு அப்புறம் அந்த பொருளினால் வரும் இன்பம், அதாவது அந்த பொருள் அப்படிங்கிறது நம்ம ஈட்டுறது அறத்தோட ஈட்டும் பொருளாக இருக்க வேண்டும். அதன் மூலம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால முதல்ல அறத்துக்கு 38 அதிகாரங்களும், பொருளுக்கு 70 அதிகாரங்களும், இன்பம் அப்படிங்கறதுக்கு 25 அதிகாரங்களும் சொல்லியிருக்காரு. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும்
பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படிங்கிறது. அதாவது அறம் தீமையற்ற நன்மையை நமக்கு கொடுக்க வேண்டும். அறம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எதிர்ச்சொல்லும் கிடையாது. மற்ற எல்லா சொற்களுக்கும் நமக்கு நல்லது எதிர் சொல் அப்படி இருக்கும். இதற்கு எந்த நல்லொழுக்கம் தீயொழுக்கம் மாதிரி இதற்கு எந்த எதிர் சொல்லும் கிடையாது. நம்ம பிறர் பொருள்களை எடுக்கக்கூடாது, புறம் கூறக்கூடாது, மற்றவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது அது தீய சொற்கள் ஆயிடுது, அது தீவினை ஆயிடுது. ஏன்னா நம்ம முத்தமிழால் வைதோரையும் வாழ வைத்தல் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏசுதல் வைதல் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மாதிரி அவர் என்ன 20வது இப்படி நம்ம ஒவ்வொன்னா ஐயா சொல்லிட்டு வராங்க. அதுல பார்த்தா இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. புறம் கூறுதல், தீய சொற்கள் மூலமாக தீவினை வருது. இது பயனில்லாத சொற்கள். இப்படி ஒவ்வொரு அதிகாரமும் கனெக்டடா இருக்கு. நம்ம ஒரு அதிகாரத்துல இருந்து அதுக்கு அடுத்தடுத்த அதிகாரங்கள் நம்ம போய்கிட்டு இருக்கோம். 20வது அதிகாரம் அப்படிங்கிறது பயனில சொல்லாமை அப்படிங்கிறது. அதுலயும் ஐயா சொன்னாங்க, மகாபாரதத்துல சொன்ன மாதிரி அர்ஜுனன் அவர்கள் அவங்க அண்ணனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது திட்டுறாரு. திட்டுவது என்பது கொல்லுதலுக்கு சமம். அதே மாதிரி அண்ணனை கொன்ற தான் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, நீ உன்னை பற்றியே நீ புகழ்ந்து பேசிக்கொள், அது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததாக நம்மை எப்படி நாம் தாழ்த்தி கொண்டால் இறைவன் நம்மை உயர்த்தி வைப்பான் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நாயினும் கடையேன் அப்படிங்கிறது ஈனும் இழிந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாயினும் அப்படிங்கிறது இழிவு விகுதி அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நமக்கு எப்பவுமே அவை அடக்கம் அப்படிங்கிறது வேணும், அவை அடக்கம் அப்படிங்கிறதும் வேணும். கொடுப்பது பெருகும் அப்படின்னு விவிலியத்துல சொல்லியிருக்காங்க. கொடுப்பது அப்படின்னா என்ன அப்படிங்கறத திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றதெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிறாரு. வறியவர்களுக்கு கொடுக்கிறது மட்டும்தான் நம்ம கொடுத்ததாக எடுத்துக்க முடியும். விளம்பரத்துக்காக கொடுக்கறதுனால எல்லாம் நம்ம புகழ் வராது. உண்மையிலேயே ஈகை மூலமாக கொடுக்கும் புகழே நமக்கு நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதையும் திருக்குறள் ஒரு 10 குறள்கள் மூலமாக சொல்றாரு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்றது மாதிரி ஈகையின் மூலமாக தான் நமக்கு புகழ் வரணும், அந்த புகழ் தான் நிலைத்திருக்கும் அப்படிங்கறத சொன்னாங்க. தர்மம் தலையை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தலை மட்டுமல்ல தலைமுறையை காக்கும் அப்படின்றதையும் சொன்னாரு. 24 அதிகாரங்கள் வரை அது இல்லறவியல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 24 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை பின்பற்றி கொண்டு வந்தோம்னா நமக்கு பொருள், அதாவது உடைமை, சொத்து சேரும் அப்படின்னு சொல்லுவோம். அது உடைமை சேரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதன் மூலமாக தான் 25வது அதிகாரத்துல இருந்து அருளுடைமை அப்படிங்கிறதையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. 26வது அதிகாரத்திலிருந்து புலால் உண்ணாமை பற்றி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. தினமுமே நம்மளுடைய முதல் பிரார்த்தனை அப்படிங்கிறது பிரார்த்தனையின் முதல் நூலாக திருக்குறள் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஐயா அவர்களும் தினமும் திருக்குறளை நான் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம எப்பவும் கத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். எங்கேஜ்டா இருந்தா எப்பவுமே ஏஜா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்னு ஒரு சொல்றோம். அது என்னன்னா அததான் இன்றைய காலகட்டத்தில் டாவு டாவு டாவுடா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்தது அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணின் துன்பம் 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 அப்படிங்கிறத சொன்னாங்க. துன்பத்தை நீக்கி இன்பம் கொடுக்கிறது அருட்பெருஞ்சோதியால எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. திருவாய்மொழியிலையும் அந்த பாடலையும் சொன்னாரு. நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காரு. அதே போல ஒரு சைவமாக இருந்தாலும் வைணவர்களா இருந்தாலும் அவரவர்கள் செல்வதை பின்பற்றுவாங்க. ஆனா திருவள்ளுவர் சொன்னால் அனைவருமே பின்பற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து திருக்குறள் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் ஐயா சொன்னாரு. அதை இயல்பாக வாழ்வது வேறு, உயர்வாக வாழ்வதே நம் வாழ்க்கையின் வேறாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அறிவு வேண்டும், அந்த அறிவை விரிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அந்த அறிவு அப்படிங்கிறது நல்லதற்கான அறிவாக இருக்கணும். அதாவது அன்பு சேர்ந்த அறிவாக இருக்கும் போதுதான் அது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். நம் வள்ளல் பெருமானவர்கள் தர்மசாலை தொடங்கியது போல மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும் அந்த அன்பு சேர்க்கும் போது.
அது அதே போல் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத கூட அன்னதானம் அப்படிங்கிறது தான் மிகவும் முதன்மையானதுன்னு சொல்லுவாங்க. அது அடியார்களுக்கு கொடுக்கும்போது அது அமுது அழித்தல் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் ஐயா அவர்கள் பகிர்ந்துகிட்டாரு. ஒவ்வொரு திருக்குறளையும் நம்ம எப்படி அணுக வேண்டும், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் ஐயா சொல்லும் போது தெரிஞ்சுது. ஏன்னா எந்த விதமான பார்க்காம புத்தகத்தையும் பார்க்காம சொல்றாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வருது. அதை நம்ம கவனிச்சு படிச்சோம்னா நமக்கு அது ஞாபகத்துல இருக்குங்கிறதையும் ஐயா அவர்கள் சொல்லும் போது தெரிஞ்சது. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. திருக்குறளை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த பொருள் தினமும் படிக்க வேண்டிய அவசியத்தையும் ரொம்ப அழகா எடுத்து கூறிய உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. விஜயாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க ஒரு வேதனை. இந்த அவையில் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாங்க சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு போகலாம். சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். எப்படிம்மா இப்படி முடியுது உங்களால? அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் ஐயா அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமை இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க இன்னைக்கு ஐயா அர்த்தநாரி ஐயா அவங்க பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா அவங்க மேலும் இவ்வளோ பெரிய கருத்துகள், எவ்வளோ கருத்துகள் ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பிரமிக்க வைக்குதுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ கருத்து அவ்வளோ அருமையாக எளிமையாக நிதானமாக எடுத்து சொன்னாங்க. நன்றிகள் ஐயா. நீங்கள் நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க நமது வாழ்க்கை வந்து அற வழியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அற வழியில் நடந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு புரிய வச்சாங்க. அப்புறம் புறம் பேசுதல், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசு. நம்மளை பற்றி அடுத்தவங்கள பற்றி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசுவாங்க. இதுதான் உண்மையான கருத்து ஐயா சொன்னாங்க. புறம் பேசுதல் இதுதான். அதனால் அதையெல்லாம் நம்ம ஒத்தி வைக்கணும். அந்த மாதிரி பேசுகிறவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம கடுமையாக பேசுகிறோம், கோபத்தில் பேசுகிறோம் அப்படின்னா
அது வந்து கொலை செய்யறதுக்கு சமம் அப்படின்னாங்க. அது உண்மைதாங்க ஐயா. அது அந்த வாங்கும் பொழுது தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. இந்த கோபம் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் நிதானமா நினைச்சு பார்த்தோம்னா, அந்த வார்த்தை வந்து நம்ம வாங்கினோம்னா நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதை உணர்ந்து நடந்துக்கணும். ஐயா ரொம்ப எளிமையா எடுத்து சொன்னாங்க. இப்ப தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னாங்க. ஆமாங்க ஐயா. நம்ம இன்னைக்கு வந்து சுதந்திர தினம். இன்னைக்கு நம்ம காந்தியடிகள் இந்த சுதந்திரம் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிடுறேன். அவங்க வந்து சிறையில் இருக்கும் பொழுது சிறை அதிகாரி வந்து தினந்தோறும் பார்க்கறதுக்கு எல்லாரையும் வந்து பார்வையிடுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்களையும் திட்டுறது பேசுறது. காந்தியடிகளை வந்து அந்த ஃபூட்ஸுன்னுவாங்க, ஷூ காலால் உதைப்பாராமா. ஐயா காந்தியடிகள் அதையும் வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஜெயல் அதிகாரிக்கு வந்து வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அவருக்கு வயசாயிட்டுதுன்னு பண்ணுறாங்க. அப்போ வந்து சிறை கைதிகள்லாம் வந்து பார்வையிட வர்றாரு. வரும்பொழுது காந்தியடிகள்கிட்ட வந்ததும் காந்தியடிகள் நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு அவர் காலுக்கு வந்து செருப்பு தைத்து வச்சிருக்காங்க. செருப்பு தைச்சி வச்சதை போட்டு பாருங்க சரியா இருக்குதான்னு வைக்கிறாங்களாமா. அப்போ அவர் சிறை அதிகாரி வந்து அதை போட்டு பார்த்துட்டு, எப்படி இவ்வளோ அளவெடுத்து தைச்ச மாதிரி செய்திருக்கியே, எப்படி செய்த அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாராம்மா. ஐயா நீங்க வந்து என்ன ஃபோர்ஸ் காலால உதைப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து நான் மனசுல அளவு எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து இன்னைக்கு நீங்க போறீங்கன்னதுனால என்னுடைய அன்பு பரிசா காணிக்கையா அதை கொடுக்குறேங்க ஐயா அப்படின்னு அவ்வளோ இதாக சொன்னது. அந்த சிறை அதிகாரிக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டுதான். காந்திஜியை கட்டி பிடிச்சி தழுவி அழுதாரமா. அப்படி பாருங்க, அந்த மாதிரிலாம் அமைதியா இருந்து அரும்பாடுபட்டு வாங்கி தந்த சுதந்திரம் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சுதந்திர தினத்துல நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒருத்தங்களுக்கு செய்யணும்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது வந்து ஐயா சொன்னாங்க, தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். ஒருத்தருக்கு உங்களால முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த நாளில் இதை நம்ம செஞ்சா உலகத்துக்கு செய்யற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். பிறந்தநாள் வாழ்த்து. இன்னும் வளரி சுந்தர்ராஜன் அவர்கள் நல்ல உடல்நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா ரேவதி அம்மா ஒருத்தர் பேர் சொல்லுங்கம்மா. பிறந்த நாள் வாழ்த்து. காந்தி செல்வம். காந்தி செல்வம் அவர்கள் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அர்த்தநாரி ஐயா அவங்களை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த மாதிரி திருக்குறள் வந்து நீங்க தொடர்ந்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்க அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அழகா காந்தியடிகள் பத்தியும் நீங்க பகிர்ந்துகிட்டதும் அந்த செய்தியும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் பள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அர்த்தநாரி ஐயா. அர்த்தநாரி ஐயா வந்தாவே நம்மளுக்கு நிறைய கருத்துக்களும் சரி, அதே போல் அவர் கிளாஸ் எப்படி எடுக்கிறாரு, அது போல் நம்மளுக்கு டைமும் கரெக்டாக ஐயா பார்த்துக்குவாரு. ஆனால் அந்த டைம் போகிறது தெரியாமல் கிளாஸ் எடுக்கிறதுல ஐயாவுக்கு நிகர் ஐயா தான். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி குறிப்பிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமாகட்டும், திருக்குறள் அப்படின்னா நம்ம பாட புத்தகத்தை வச்சுட்டு ஒவ்வொரு குறளாக நம்ம படித்தது இல்லாமல் ஐயா அனைத்தையுமே ஒரு ஞாபகத்திலிருந்து ஒவ்வொரு குறள் சொல்கிறதாகட்டும், அதுக்குள்ள உட்பிரிவுகள் 1லேருந்து 26 வரைக்கும்
ஆகட்டும், நம்ம இல்லறவியல் பற்றி சொல்லுது, அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுதுன்னு ஐயா சொல்லில அப்படியே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எப்படி அனைத்தையும் வந்து அப்படியே மனதிலேயே வச்சு ஐயா இப்படி சொல்றாரு அப்படிங்கிறதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்போ ஒரு சில விஷயங்கள் சொன்னா அது சைவம் சொன்னவங்க, வைணவம் இல்லைன்னா ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் ஒத்துக்குவாங்க. ஆனா திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொன்னாவே எல்லாருமே அதை வந்து ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஐயா குறிப்பிட்டாரு. ஏன்னா அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உலக பொதுமறையாக எல்லாருக்கும் வந்து வேண்டிய கருத்துக்களை வந்து நம்ம திருக்குறள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் ஐயா தமிழ் ஆசிரியங்கிறனால அந்த என்ன சொல்ற விகுதியிலிருந்து ஒவ்வொரு சொல்லப்போனால் ஒவ்வொரு எழுத்துலேருந்து அது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகும். தமிழ்ங்கிறது எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் எல்லாமே வந்து ஒரு ஏன் ஒரு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட எந்த அளவுக்கு அது எந்த இடத்துல அது பொருள் தருது அப்படின்னு ஐயா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. தற்பெருமை தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்து நான் படிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஐயா சொல்லையில தான் போய் நம்மளுடைய மகாபாரதத்திலிருந்து எப்படி வந்து அர்ஜுனனை வந்து இப்போ ஒரு தற்பெருமையாக நம்மளே ஏதாவது நம்ம நினச்சிக்கிட்டோம்னால அது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறதும் ஐயா சொன்னார். நம்ம ஒருத்தங்களை திட்டுறது மனது நோக திட்டுறதுல பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அது வந்து ஒரு கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் எதுக்காக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும், முக்கியமாக எந்த அளவுக்கு மற்றவர்களை வந்து திட்டக்கூடாது அப்படிங்கிறதும், அதுக்கு நிகராக வந்து தற்பெருமை அப்படிங்கிறது கூடவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா நம்மளுடைய பங்கு அப்படின்னா நம்ம அந்த ராமர் பாலம் கட்டினதில் அந்த அணிலோட பங்கு மாதிரி தான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு படித்து ஒரு வெற்றி பெறுறோம் அப்படின்னாவே அதுக்கு பின்னாடி நம்ம அம்மா அப்பா நம்ம பிறந்ததுலேருந்து வளர்த்தி நம்ம தியாகராஜன் ஐயா தான் அடிக்கடி சொல்லுவார், நம்ம இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னாவே எத்தனை பேரோட துணை வேணுது. நம்ம உணவுக்காகட்டும், உடைக்காகட்டும், இருப்பிடம், அது மாதிரி எல்லாருமே ஒரு சமுதாயமாக நம்ம வந்து சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் வந்து நம்மளை பற்றி பெருமை பேசுறதுங்கிறது வந்து நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப ஒரு இதான விஷயம். அது நிச்சயமாக ஒரு தற்கொலை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து ஐயா சொன்னார். நிறைய விஷயங்கள் புலால் மறுத்தல் ஆகட்டும், அதுபோல் நாயினும் கடையேன்னு வள்ளலார் குறிப்பிட்டதை வந்து குறிப்பிட்டார் ஐயா. வள்ளலாரே வந்து நாயினும் கடையன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து என்ன வார்த்தை சொல்லி நம்ம இன்னும் கீழே சொல்கிறது அப்படின்னு தெரியல. அதே போல் நம்ம வள்ளலார் அவர்கள் வந்து அந்த ஏற்றின அந்த அடுப்புங்கிறது இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்குது. அது அருள் ஒன்று தான் வந்து காரணம். அருளோடு நம்ம எது செய்யலையும் வந்து அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் கடைசியாக ஐயா வந்து அன்னதானம் அப்படிங்கிறத பற்றி நிறைவு பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாவே நம்மளுக்கு அது இன்னும் நிறைய விஷயங்களில் வந்து நம்மளுக்கு கொண்டு சேரும் அப்படிங்கிறதும், நம்ம மற்ற அடியார்களுக்கு செய்கிறது வந்து ஒரு பூஜை மாதிரி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி அர்த்தநாரி ஐயா குறிப்பிட்டாங்க. மிக்க மிக்க நன்றிங்க அர்த்தநாரி ஐயா. நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அறம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியம். ஐயாட்ட இருக்கிறது இந்த வார்த்தை விளையாடல் மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. காதல் போயின் சாதலுக்கு டாவ் டாவ் டவுடா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் வாழ்க்கைங்கிறத இக்கு எடுத்துட்டிங்கன்னா வாகை வெற்றி அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐயா வந்து அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக அப்படியே கொண்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது போல் ஐயா சொன்னார், நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே வந்து இன்பமாக இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு. இது நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது அர்த்தநாரி ஐயா. ஏன்னா எப்பெல்லாம் அர்த்தநாரி ஐயா பேசையிலேயே நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உந்துதலும் சரி ஒரு மகிழ்ச்சியும் வந்து கூடவே வந்துடும். இன்றைக்கு ஐயாவுடைய பிறந்தநாள் இன்னும் கூடுதல் சிறப்பாக வந்து இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க அர்த்தநாரி ஐயா. வாழ்க வளமுடன். இன்னும் நீங்கள் நினைக்கிற அனைத்து விஷயங்களும் வந்து சீக்கிரம் நடக்கட்டும். அதே போல் நீங்கள் சொன்னீங்க, நான் காலேஜுக்கு சொல்லி கொடுக்கறத படித்ததை விட நான் தேர்வுக்கு படித்ததை விட இப்போ படிக்கிறது அதிகம் அப்படின்னு சொன்னீங்க. இதையும் வந்து நிச்சயமாக நான் கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே ரோல் மாடலாக நிறைய பேர் நம்மளுக்கு இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து அனைவருக்கும் நன்றி சொல்லிடுறேன். மறுபடியும் காந்தி செல்வம் ஐயாவுக்கும் வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மிக்க நன்றி அனைவருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கவும். மறுபடியும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ரேவதி. சிறப்பையா ஐயா சொன்ன நிறைய கருத்துக்களை அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க.
நீங்க சொன்ன மாதிரி ஐயா வகுப்பெடுக்கிறது தெரியும். ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னா வகுப்பெடுக்கிறது நேரம் கரெக்டா வச்சிருக்காங்க. அந்த நேரம் போறதே தெரியாத அளவுக்கு சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா பத்தி சொன்னது. நன்றிங்க ரேவதி. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். சுக்கா மிளகா சுதந்திரம் சும்மா கிடைத்ததல்ல என்று பாரதி சொல்லுவார். 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு உங்களோடு இணைகின்றேன். இன்றைக்கு 500வது நிகழ்வு, நம்முடைய நிகழ்வு, அதுவும் சிறப்பு. அதிலும் அறம் என்ற தலைப்பிலே அருமையானதொரு தலைப்பு. நாங்கள் ஒரு பாடம் உண்டு, சங்க இலக்கியத்தில் அறம், அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை பெருமாட்டியவர்கள் கூறுவார்கள். அந்த அறத்தை குறித்தும் அருமையான கருத்துக்களை இங்கே அள்ளி வழங்கிய பிறந்தநாள் நாயகன் ஐயா பேராசிரியர் என்னுடைய வாழ்த்துக்களும் வாழ்த்த வயதிலே வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு என்னுடைய போற்றுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் இன்னும் பல பிறந்தநாள் ஆண்டுகளை காண வேண்டும். இதுபோன்று இந்த பிறந்த நாளிலே நம்மிடையே நல்ல கருத்துக்களை அந்த காலத்திலே வைத்திருந்தார்கள். அறம் கூறும் அவையம் என்று அந்த அறத்தின் வழி நமக்கு திருக்குறளின் பெருமையையும் மாண்பையும் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த வள்ளலார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியேன் என்ற கருத்திற்கு அவருடைய கருத்துக்களை எல்லாம் நமக்கு அழகாக சொல்லி, இந்த சுதந்திர நன்னாளிலே ஒரு நல்ல உரையை கேட்ட மகிழ்வும் மன நிறைவும் எனக்கு ஏற்பட்டது. அதுபோல் இன்று பிறந்த நாளை காணுகின்ற அருமை ஐயாக்கள் இருவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன், வாழிய நலன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஐயா அர்த்தநாரி ஐயா அவருக்கு என்னுடைய தலை சார்ந்த வணக்கம், சிரம் சார்ந்த வணக்கம். ஏன்னா ஒரு சொல் அறிவியல் குளித்தது போல ஒரு உணர்வு எப்போதுமே அவருடைய உரையில அவ்வளவு செறிவு நிறைந்ததா இருக்கும். அதுல வள்ளுவம் வரும், அறம் வரும், எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி வரும். ஆனா அவர் அதெல்லாம் அப்படியே சொல்ல மாட்டாரு. இவன் எப்படி சொன்னா கேட்பான் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சொல்லி கொடுக்கிற எல்லாருமே இதுவரை அறியாதவர்களாக தான் இருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா புரியாதவர்களா இருப்பாங்க. ஒரே வார்த்தைய எப்படி ஜம்பிளிங் பண்ணி நம்மளோட அட்டென்ஷனை ஈர்க்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அது ஒரு இந்த காலத்து காமெடியா இருக்கும். ஆனா அதை அந்த காலத்துல இருந்து எடுத்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்லுவாரு. அப்படி நம்மள அதை சொல்ற விஷயங்களை நம்மள அட்டென்ஷன்ல வச்சு அந்த விஷயத்தோடயே சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒன்னொன்னா இதுல திருக்குறள்ல இந்த விஷயங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, நம்மாழ்வார் இந்த இடத்துல இதை சொல்லியிருக்காரு. ஒரு கதை வழியாக சொல்லும் போது எங்கெங்க எதை ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கதையும் நமக்கு ஆழமா புரிஞ்சிடும். ஐயா சொல்ல வந்த விஷயங்களும் அந்த செய்யுள் சம்பந்தமான பாடல் சம்பந்தமான விஷயங்களும் அதுவும் நமக்கு ரொம்ப ஆழமா பதியுங்கிறத விட அதை ரொம்ப ரசிக்கிற இடத்துக்கு போயிடுவோம். சில பேர் பேசும்போதுதான் என்ன இன்னும் கொஞ்ச நேரம் போகாதாங்கிற மாதிரி இருக்கும். ஐயாவோட பேச்சு எப்போதுமே அப்படிதான். எப்போதுமே தன்னை தாழ்த்தி அவர் நிறைய மற்றவங்களை உயர்த்தி அவங்க பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை மேற்கோள் காட்டி சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரி எங்கேயுமே குற்றம் பாடுதலோ குறை கூடுதலோ இருக்காது. அந்த விஷயங்களும் ஐயா கிட்ட நான் டேக்கவே எடுத்துப்பேன். எல்லாம் அது அதான் அந்த அருவியில குளிச்ச மாதிரி இருக்கும். அதுல எந்த துளி நல்ல துளின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி எல்லாமே நல்ல துளியா தான் இருக்கும். அந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும். இதை இன்னும் ரீப்ளே பண்ணி கேட்கணும்னு நினைப்போம். செய்வோமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அது
அந்த ஆசையவாது நம்ம மனசுக்குள்ள விதைச்சுப்போம். அது மாதிரி இந்த இனிய நன்னாளில் ஐயாவோட பிறந்த நாள்ல இந்த உரையை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு பெரிய குடுப்பினையா இருக்கும். சில இடங்கள்ல நம்மளால பேசாம இருக்க முடியும் அப்படின்னா, பேசக்கூடாத இடமும் இருக்கு. நம்ம கேட்க வேண்டிய இடமா இருக்கும். எப்போதுமே எல்லாருமே பேசிட்டு இருக்க இடமாவும் இருக்காது. கேட்கக்கூடிய இடம் அப்படின்னு வரும்போது, நம்மள அறியாம நம்ம அத ஒரு அறிவ திறந்து வைக்கும்போது வாய் முடிக்கும். அது மாரிதான் இப்படி ஒரு அ 500வது நிகழ்வு, ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த சரித்திரம் படைப்போம் என்ற மகுடத்திற்கு ஒரு வைரம் சேர்த்தது போல, அருமையான ஒரு உரை, பேச்சு. ஐயாவோட அவரோட பேச்சுக்கள்ல ஒரு நட்பு இருக்கும். அந்த தோள்ல கை போட்டு பேசுற ஒரு ஃபீல் வரும். அது சம்பந்தமா அவர் பேசுவாரு. அது ரொம்ப எல்லாரையும் அப்படிதான் பேசுவார். நம்ம இங்க வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் பேசுற மாதிரி அந்த விஷயங்களை சொல்லுவாரு. நல்லா இருக்கும். அது ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அது நம்மள உயிர்ப்போட வச்சிருக்கும், மீட்டெடுக்கும். நம்மளுடைய அன்றாடங்களிலிருந்து நம்மை பிரித்து, நம்மளை ரசிக்க வைத்து, உணர வைத்து, அழகு பார்க்கக்கூடிய இடமா இருக்கும் அது. ரொம்ப நன்றி ஐயா. உங்கள் பிறந்த நாளுக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு வேண்டும். நன்றி ஐயா. மற்றவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. நீங்க சொன்னது மாதிரி ஐயாவோட பேச்சை கேட்டுட்டு இருக்கும்போது அந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில எப்பவும் கத்துக்கணும், உயிர்ப்போட இருக்கணும்ன்ற விஷயம் இருந்துட்டே இருக்கும். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் காந்தி செல்வம் வளரி சுந்தரராஜ் ஐயா அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா இன்று சுதந்திர தினத்தன்று ஐயாவுடைய அந்த அறம் பற்றிய அறமே வாழ்க்கைங்கிற ஒரு தலைப்புல அருமையா திருக்குறளவே புரட்டி பட்டது மாதிரி இருந்தது. அவருடைய வேண்டுகோள் அட்லீஸ்ட் அதிகாரங்களையாவது மனப்பாடம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணி வச்சாலே கிட்டத்தட்ட அதில் அந்த அதிகார தலைப்பிலேயே ஓரளவுக்கு வாழ்க்கையோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா அதில் தெரியுது. செய் நன்றி எறிதல், அடக்கமுடைமை, அந்த மாதிரி அந்த அதிகாரத்திலேயே நமக்கு அந்த ஒரு பாடம் சொல்லித்தர மாதிரி தான், தலைப்பிலேயே அந்த பாடம் சொல்லித்தர மாதிரி தான் ஐயா ஒரு உரை இருந்தது. அதில் கூட பாருங்க 25 குறள் தான் இன்பத்துக்கு இருக்கு. ரொம்ப மிக குறைவான இன்பம். ஆனா நம்ம மக்கள் உயிர் வாழ்வதற்கே மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கு தான். ஆனா அந்த மகிழ்ச்சி இன்பமே கம்மியா இருக்கு. அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லா அழகா ஐயா சொன்னாரு. நல்ல அற்புதமான உரை. நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. நீங்க அப்பப்ப இந்த திருக்குறள் அதே மாதிரி ஐயாவோட டேக் அவேவா நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம மற்றவங்க நம்மளை கோவப்படுத்தும் போது, நம்மளை திட்டும் போது கோவம் வரும் நமக்கு. அது இயல்பு. அந்த கோவம் வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னா நம்ம 4-5 வார்த்தை சொல்லி பதிலுக்கு பேசி நம்ம அதுல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அல்ப ஆசை நமக்கு இருக்கு. அந்த ஒரு அல்பாசைக்காக தான் நம்ம ரொம்ப ஒண்ணுன்னா நான் ஒரு 4, நீ 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பானேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி. நான் தான் அதில் பாத்தியா நான் நான் சொல்ற சொல்ல உன்னையோட நான் பலமா நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு கோவத்தை வெளிக்காட்டுறதுக்கு கடும் சொற்களை நம்ம சொல்றது, மனசு பாதிக்கப்படுற மாதிரி பேசுறது. ஸோ அந்த மாதிரி கோபம் இல்லாம பொறுமையா இருக்கிறதுக்கு வள்ளலார் ஐயா அவருடைய பாட்டுகள்ல அவரே திட்டிக்கிறது மாதிரி, அப்படி திட்டிக்கிற மாதிரி அவரே திட்டிக்கிறது மாதிரி ஒரு பாட்டு அவர் ஐயா சொன்னாரு. ஸோ அது போல நம்மளவே நம்ம நிறைய திட்டிக்கிட்டோம் அப்படின்னா, யாராவது நம்மளை திட்டினா கூட அது நமக்கு பெருசா தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னாரு. ஸோ அதை ஒரு டேக் அவேவா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளவே நம்ம திட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட். மற்றவங்க ஏதாவது சொன்னா கூட அடப்போட நம்மளவே நம்ம எவ்வளவோ திட்டிருக்கோம், இதை தானே திட்டுறான் அப்படின்ட்டு பொறுமையா நம்ம போய்க்குவோம். அந்த ஒரு இயல்பு நிலை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதாக சொன்னாரு. நான் டேக் அவே எடுத்துக்கிறேன். ஐயாவுடைய பேச்சு எப்போதுமே சரவணாக்கு நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஆளுக்கு தகுந்தாப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தகுந்தாப்படி
நம்ம எப்படி நம்ம சொல்லித்தரது இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த அணுகுமுறை வந்து ஐயாட்ட எப்போதுமே இருக்கும். அவருடைய ஒவ்வொரு உச்சரிப்பும் பாருங்க, அது நமக்கு ஆழ மனசுல அப்படி பதிகிற மாதிரி தான் அந்த உச்சரிப்பே இருக்கும். அவருடைய அந்த திருக்குறளுடைய வரிகளை சொல்லும் பொழுது கூட அடைத்து உடைத்து அப்படி அந்த அது சொல்லும்போது அந்த அழுத்தம் கொடுத்து அந்த அதை நம்ம மனசுல ஈஸியா சேர்றதுக்கு, அதே மாதிரி ரேவதி சகோதரி சொன்ன மாதிரி அப்பப்ப அந்த இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இப்ப இருக்க காமெடிக்கு அதை லிங்க் பண்ணி அதை சொல்றது அருமையா இருந்தது இல்லையா? உங்களுடைய பேச்சு எப்போதுமே ரசனைக்கு ரொம்ப ரசிக்க ரசிக்க தூண்டுதலாக தான் இருக்கும். எப்போதுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு உரைங்கிறது வந்து அஹ், ஒரே மாதிரி இல்லாம இப்ப இருக்க காலகட்டத்துக்கு தகுந்தாப்பது போல அது நல்ல கூர்ந்து கவனிக்கக்கூடிய, எங்கேயும் கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய அப்பப்ப நீங்க குடிக்கின்ற அந்த பஞ்சு வந்து அருமையா இருக்கும். நன்றிகள் ஐயா, நன்றி. இன்று நல்ல நல்ல நாள், சுதந்திர தின நாள். இன்று ஐயாவுக்கு 64 தானே, 64 தான் சொன்ன மாதிரி ஞாபகம் வருது. நன்றிகள் ஐயா, நன்றி. ஆனா அதையும் இன்னொன்னு சொன்ன பாருங்க, அதான் எனக்கு என்ன 64 வயசாச்சு, இனிமேல என்னத்த படிச்சு அப்படின்லாம் இல்லாம இன்னமும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து எல்லாருமே அந்த ஒரு கத்துக்கிற அந்த ஒரு ஆவலையும் நம்ம வளர்த்துக்கணுங்கிறது ஐயா உரையில் தெரிஞ்சது. நன்றிகள் ஐயா, நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க, நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். வேல். ஹலோ, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அர்த்தநாரி ஐயா, அர்த்தநாரி ஐயா ஸ்டைலே சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேஷனுக்கு டிக்ஷனரியாக இருக்கிறாங்க. அர்த்தநாரி ஐயாவுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சின்சியர் ஆனாலும் சீனியர் ஆனாலும் எப்பவுமே சின்சியரிட்டியோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அணுகிறதா இருக்கட்டும், அதற்கான முறையான ப்ரிப்பரேஷனு. இன்னைக்கு ஐயா காலையிலேருந்து ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. மிக்க மிக்க நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வளரே அருணா, அதுக்கப்புறம் வந்து காந்தி செல்வம் அவங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க வேல். அன்புடன் ராம் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஐயா வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இளமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் சொல்லணும். நமக்கேற்ற போல் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவார். அவர் எப்போ சிலர்லாம் பேசும்பொழுது இவர் இப்படி தான் பேசுவார்னு யூகிக்க முடியும். ஆனால் ஐயா வந்து பேசும்பொழுது அடுத்தது எங்கே இருந்து எந்த கருத்தை சொல்லி நமக்கு அது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நமக்கு அந்த கருத்தை சொல்லுவார்னு சிந்திக்கவே முடியாது. அப்படியே அந்த ஒரு ஒரு கனெக்ஷன்லேயே வச்சுருப்பார். ஸோ அந்த ஒரு புலமை அவர்கிட்ட நிறைய நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பார்த்ததில்ல. அந்த மாதிரி அவரோட அறம் இருந்தாலே மகிழ்ச்சி இருக்கும். பிறப்பின் அர்த்தமே வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். அறத்தை பின்பற்றினாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது மிகவும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க ராம். சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அறம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப நிறைய கருத்துக்கள் இருந்தது. ஐயாவிற்கு வாழ்த்துக்கள், நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சரவணன். சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருட்பேறு ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவோட ஸ்பீச்ல நோட்ஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்சா
எந்த வார்த்தையெல்லாம் நோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு, எந்த வார்த்தையை விடுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். நன்றிங்கய்யா. இன்றைய உரையும் அப்படிதான் இருந்தது. நன்றிங்கய்யா. கையில என்கிட்ட புக்கு கிடையாது. ஆனா நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க புக்கு கையில வேணும்னு அவசியம் இல்லைங்கய்யா உங்களுக்கு. நீங்க எல்லா புக்கையும் தூக்கி அப்படியே முழுசா உங்க மூளைக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. நாங்க கையில வச்சிருந்தா கூட அவ்வளோ எல்லாம் படிக்க மாட்டோம். நீங்க புக்கோட ஃபர்ஸ்ட் அட்டையில இருந்து கடைசி அந்த எண்டு அட்டை வரையிலும் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட அறிவு இருக்கு. அந்த அறிவுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. அதனாலதான் நாங்க இவ்வளவு பயன்பெறோம். அதற்கும் நன்றிங்க ஐயா. இன்னைக்கு இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அவர்களாலதான் இவ்வளவு சுதந்திரமா இவ்வளவும் நம்மளால அனுபவிக்கவும் முடியுது, பேசவும் முடியுதுன்னா உங்களோட உழைப்புக்கும் தியாகத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அவைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா. முதல்ல அட்டையில இருந்து கடைசி அட்டை வரைக்கும் சரியா சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அறிவு இருக்குன்றீங்க. அந்த அறிவோட சேர்ந்த அன்பும் இருக்கணும்னாரு ஐயா. அந்த மாதிரிதான் அன்பும் இருந்ததுனாலதான் இன்றைக்கு இவ்வளவு அழகா நமக்காக தயாரிச்சுட்டு வந்து இவ்வளவு அழகா நமக்கு கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. மிக்க நன்றிங்கம்மா. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நன்றி அனைவருக்கும். ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். ஏற்புரை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அதாவது எப்போதுமே சொல்றதுதான், கொஞ்சமா படிக்கலாம், ஆனா நிறைய சிந்திக்கணும். கொஞ்சமா படிச்சத நிறைய சிந்திச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தெளிவு கிடைக்கும். தெளிவு அப்படிங்கிறது எப்ப வருதோ அப்பவே நமக்கு துணிச்சல் அப்படிங்கிறதும் வந்துடும். தெளிவு இல்லைன்னா துணிச்சல் வராது. அதனாலதான் பாரதியார் அறிவு வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நல்ல அறிவு வேண்டும். இந்த நல்ல அறிவு வேண்டும்க்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சேர்த்திருப்பாரு, தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நேத்து இயல்பா பார்த்தோன்னா என்னுடைய நான் பேசுறதுங்கிறது நாளைக்கு தான் இருந்தது. 16ஆம் தேதி இருந்தது. 501 அப்படின்னு இருந்தது. ஆனா நேத்து மதியமா பிரிட்டோ தொலைபேசியில கொஞ்சம் ப்ரீபோன் சாதாரணமா போஸ்ட்போன் பண்றதுதான் இயல்பு. ஆனா ப்ரீபோன் பண்றதுங்கிறது கூட அது ஒரு விதமான உயர்வு தான் அது. அதனால கொஞ்சம் முன்கூட்டியே வந்ததுனால எனக்கும் ஒன்றும் தெரியல. உண்மையிலேயே நான் ஒண்ணுமே தெரியாம தான் உள்ளார வந்தேன். என்ன பேசுறது அப்படின்னு டிசைட் பண்ணவே இல்லை. டிசைட் பண்ணாம பேசுறது எல்லாமே என்னுடைய டிசையர்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அதில் என்னுடைய விருப்பத்தை எனக்கு தெரிஞ்சதை தான் சொன்னே தவிர ஒரு பெரிய புதிய நுட்பமான ஆழமான விஷயம் எதையும் நான் சொல்ல முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாருமே வியந்து பாராட்டினீர்கள். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். அடுத்த நிகழ்வுல இன்னும் சிறப்பா நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். எல்லாரும் சிறப்பா இருக்கணும். அது தாய்மானவர் சொல்வாரு, எல்லாரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே, அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் தாய்மானவர் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும்னு அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வள்ளலார் இன்னும் கீழே இறங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த சிந்திக்கிற சிந்தனை நம்மையும் நல்லா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். அதனால நாம் எப்போதும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட நம்முடைய அன்றாட கடமைகளை செய்வோம். நன்றி. வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. டிசையர் இருக்குன்னீங்க. இருந்தது. அதனால தான் நீங்க ஒரு வள்ளல் பெருமானோட டிவோட்டிங்கிறதுனால ரொம்ப டெடிகேட்டடா உங்களோட கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. நிச்சயமா நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துமே பின்பற்றக்கூடிய கருத்துக்கள் தான். எப்படி திருக்குறள அணுகணும் அப்படிங்கிறதையுமே இன்றைக்கு நிறைய தகவல்கள் இருந்தது உங்களோட உரையில. மிக்க மிக்க நன்றிங்கய்யா. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். காந்தி செல்வம் அவர்களுக்கும், அருணா சுந்தரராசன் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். குறுஞ்செய்தி வாயிலாக நிறைய பேர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பவழமணிமா அவர்கள், ரியல் பாலு அவர்கள், சர்வஜித் கேஆர் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன் ஐயா, பேராசிரியர் ஐயாவின் அறவாழ்க்கையை பற்றிய உரை மிகவும் அற்புதம் அப்படின்னு இருக்காரு. ஆனந்த்குமார் சார், அனைத்து சொந்தங்களுக்கும் அன்புடன் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அர்த்தநாரி ஐயாவின் சொற்பொழிவுக்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காரு. கலாபம் சங்கர் அவர்கள், ஐயாவின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், இதைத்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் போலும். 500வது சரித்திரம் படிப்போம் தளத்திற்கு மிக்க நன்றி என்றும் திருக்குறள் வாயிலாகவே நன்றி சொல்லியிருக்காரு. ராஜேந்திரன் ஐயாவும் அர்த்தநாரி ஐயாவின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயா வளமுடன் வாழ, இறையாற்றல் துணை நிற்கட்டும், சரித்திரம் படைப்போம் தளமும் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்குமே மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம், இல்லைன்னா நம்ம நிகழ்வை நிறைவு செய்யலாம். நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு பணி சேவியர் அந்தோணி அவர்களின் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். இதுவரை நம் சரித்திரம் படைப்போம் தளத்தில் பங்கு கொண்ட கிட்டத்தட்ட 58,000 பேர், அவர்கள் அனைவருக்குமே நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.